இங்க அபி வெற்றி எவ்வளவோ தடுத்தோம், எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை மீறி சுடரையும் விஜிமாவையும் கூப்பிட்டு இந்த ஊரையே விட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. இங்க கலை அபிக்கு புரிய வைக்கிறதுக்காக திரும்பி திரும்பி கால் பண்றாங்க. ஆனா அபி இந்த வெற்றியை பத்தி என்கிட்ட பேசுறதுக்காக தான் கலை கால் பண்றாருன்னு அந்த கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அபி வேற வழியே இல்லாம கலையோட காலை அட்டன் பண்றாங்க. அந்த சமயம் அபிக்கு புரிய வருது வெற்றி மேல எந்த தப்புமே இல்லன்ற உண்மையை சொல்லி அபிக்கு புரிய வைக்கிறாரு. உடனே அபி வெற்றியை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், வெற்றி மேல எந்த தப்புமே இல்ல, வெற்றி நல்லவன்றத நான் மனசார புரிஞ்சுக்கிட்டேன், நாம ஊரை விட்டு எங்கேயும் போக போறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சுடரும் விஜிமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க கண்மணி வெற்றிக்கு கால் பண்ணி உன் பொண்டாட்டி அபிய நான் போட்டு தள்ள போறேன், முடிஞ்சா அவளை காப்பாத்திக்கன்னு சவால் விட்டு சொல்றாங்க. அபி திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அப்ப கண்மணியும் அடியாளுங்களும் காரை மறிக்கிறாங்க. இங்க கண்மணி செட் பண்ணி வச்ச அந்த அடியாளுங்க அபிய புடிச்சு பயங்கரமா தாக்குறாங்க. கண்மணி சொன்னதை கேட்டதும் பயங்கரமா பதறி போன வெற்றி எப்படியாவது அபிய காப்பாத்தணுமே அப்படின்னு கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அபிய காப்பாத்த அங்க இருந்த அடியாளுங்க எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு வெற்றி. உடனே கண்மணி உன் மனைவி அபிக்காக தானே இவ்ளோ சண்டை போட்டுட்டு இருக்க, அவளையே நான் போட்டு தள்ளிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கையில வச்சிருந்த ஆயுதத்தை எடுத்து அபிய குத்திடுறாங்க. அபி ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. இத பார்த்து செய்வதறியா வெற்றி ரொம்பவே துடிச்சு போறாரு. கண்மணி அபிய ஆயுதத்தால குத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அபிய பார்த்து ரொம்பவே தவிச்சு போன வெற்றி உடனே அபிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் அபி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க, எங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல வெற்றி எனக்குன்னு இருக்க ஒரு உயிர் அவதான் சார், ப்ளீஸ் அவளை காப்பாத்துங்களேன் அப்படின்னு கையில கால்ல விழாத குறைய கெஞ்சுறாரு. இங்க வெற்றி அபி கிட்ட என்ன புரிஞ்சுக்காம இத்தனை நாள் தள்ளி இருந்த, என்ன புரிஞ்சுக்கிட்டப்ப இப்படி என்ன விட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாரு. அந்த சமயம் அபி மெதுவா கண்முழிச்சு வெற்றியை பார்த்துக்கிட்டே என்ன மன்னிச்சிரு வெற்றி, நான் உனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம பொண்ணு சுடர இனி நீ தான் பாத்துக்கணும், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனாலதான் என்னவோ தெரியல கடவுள் இந்த தண்டனை எனக்கு கொடுத்துட்டார் போல அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறம் அபி சுடர் கிட்ட நீ அப்பா அப்பான்னு இத்தனை நாள் தேடிட்டு இருந்தல்ல, அந்த அப்பா உன்னோட சிம்பா தான், உன்னோட அப்பா கெட்டவன் கிடையாது, நான் தான் உங்க அப்பாவை புரிஞ்சுக்காம தப்பு செஞ்சுட்டேன், இனி நான் உன் கூட இருப்பனான்னு தெரியாது, அதனால நீ சிம்பாவோட பேச்சு கேட்டுதான் நடக்கணும், இனி சிம்பாவை நீ தான் பாத்துக்கணும் சுடர், இத்தனை நாள் உன்னோட பாசமான அப்பா கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு வச்சது நான் தான் சுடர், எல்லா தப்பும் என் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சுடரோட கைய வெற்றியோட கையில பிடிச்சு கொடுக்குறாங்க. அந்த நேரம் அபி மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இத பார்த்து கதறி அழுகிறாரு வெற்றி. அபி நான் உன் கூட 100 வருஷம் வாழணும் அபி, திரும்பி வந்துருன்னு சொல்லி கதறி அழுகிறார்.